ஹாய் நியர் அண்ட் டியர்ஸ், வெல்கம் பேக் டு ஒன்ஸ் மோர். இன்னைக்கு ஈஸியாக டக்குன்னு 2 மினிட்ஸில் செய்கிற மாதிரி ஒரு ஃபிஷ் ஃப்ரை செய்யலாம். இதுக்கு ஒரு பவுலில் மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், சோம்பு பொடி 1 டீஸ்பூன், மிளகு பொடி 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன். இதில் லைட்டான ஒரு புளிப்புக்காக எலுமிச்சம்பழம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நான் ஊற்றிருக்கேன். நீங்கள் வேணுன்னா இது யூஸ் பண்ணிக்கலாம், வேண்டான்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகி கலந்து வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். இது வந்து ஒரு பாண்டிங் ஏஜென்ட்டாக தான் சேர்த்துருக்கேன். இதுவும் ஆப்ஷனல் தான். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இதில் நம்ம நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஃபிஷ் பீசஸ் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க இந்த மிளகாய்த்தூள் பேஸ்ட்டை வந்து எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி நல்லா ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுக்கோங்க. இது நல்லா சுத்தமாக அப்ளை பண்ணி முடிச்சுட்டு இது ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. இது நல்லா ஊறட்டும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் கழித்து இது நல்லா ஊறி வந்திருக்கும். இப்போது தவா நல்லா சூடான பிறகு இதில் லைட்டாக எண்ணெய் விட்டு நம்ம மசாலா அப்ளை பண்ணி வச்சுருக்கிற ஃபிஷ் பீசஸை இதில் போட்டு எண்ணெய் விட்டு நல்லா 2 பக்கமும் வேகிற அளவுக்கு ட்ரையாக வறுத்து எடுத்துக்க வேண்டியதுதான். பாருங்கள், நல்லா ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிட்டுருக்கு. இதில் இருக்கிற இந்த மசாலாஸ் வந்து நல்லா கலர் மாறி கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி நிதானமாக மீடியம் சிம்மரில் அடுப்பு வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஒன்ஸ் மோர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.